துபாய் விமான சாகச நிகழ்ச்சியில் வீர மரணமடைந்த விமானிக்கு கோவையில் மரியாதை. சூலூர் விமானப்படை தளத்தைச் சேர்ந்த நமன் சியோல் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் இறுதி அஞ்சலி. தமிழகம் முழுவதும் 240 காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு பதவி உயர்வு. பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவு. விழுப்புரம் அருகே பாலியல் புகாருக்கு உள்ளான திமுக ஒன்றிய செயலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். காஞ்சிபுரம் அருகே இன்று தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி. தமிழக வெற்றிக் கழக நிகழ்ச்சியில் முதல் முறையாக தொண்டர் படை. கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தடுக்க கட்சி சார்பில் ஏற்பாடு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாட்டு பாடும் விஜய், ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவேன் என ஏன் சொல்லவில்லை? நெல்லையில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. இப்ப ஒண்ணு இல்ல, இந்த கட்சிகள் ஏதாவது டாஸ்மார்க் சாராய கடை நான் வந்தா மூடுவேன் அப்படி சொல்லுதா பாரு. இப்ப என் தம்பியே பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடுறாரே வெளியே, நான் வந்தா அதை மூடுறேன்னு சொல்ல மாட்டாரு அதே ஊர்ல. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரிக்கவில்லை என அண்ணாமலை விளக்கம். தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமரை சந்திக்காமல் முதல்வர் அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. எனக்கு தெரிந்து கடந்த 2-3 முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல. வேறு காரணம் சொன்னாங்க. மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில தயாரிச்சு கொடுத்திருப்பாங்க, இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார். ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை. எஸ்ஐஆர் மூலம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டால் மக்கள் புரட்சி வெடிக்கும். மதுரை பரப்புரையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக நிர்வாகி கொலையை சுட்டிக்காட்டி அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கஞ்சா வியாபாரியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தது காவல்துறை. காவலரை கஞ்சா வியாபாரி கத்தியால் வெட்டியதால் காவல்துறையினர் நடவடிக்கை. திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விபத்து. சேதமடைந்த தொட்டியை முறையாக பராமரிக்கவில்லை என குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் வரும் 26ஆம் தேதி புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புயல் உருவாகும் பட்சத்தில் அதற்கு சென்யார் என்ற பெயர் சூட்ட முடிவு. தமிழகத்தில் இன்று 16 மாவட்டங்களில் கனமழை. தென் மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிப்பு. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தூத்துக்குடி, மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகங்கள் எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கொட்டிய கனமழை. சாலைகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பு.
தென்காசி மாவட்டம் சக்கரன் கோவிலில் வெளுத்து வாங்கிய கனமழை, சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீர். நெல்லை மாவட்டம் மேலச்செவல் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றோடு பெய்த மழையால் 1.5 லட்சம் வாழை மரங்கள் சாய்ந்து சேதம். சேதமடைந்த வாழை மரங்களை கணக்கெடுக்கும் பணியில் 2ஆம் நாளாக ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். தொடர் மழையால் நெல்லை மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்வு, மீண்டும் 100 அடியை எட்டுகிறது மணிமுத்தாறு அணை. குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக 3000 ஏக்கரில் நெற்பயிர் பாதிப்பு. நேரடி நெல் விதைப்பு செய்திருந்த வயல்களில் நாற்றுகள் அழுகத் தொடங்கியதால் விவசாயிகள் தவிப்பு. மழை காரணமாக வரத்து குறைந்ததால் சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை உயர்வு. 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை, சில்லறை விலை 80 ரூபாயாக அதிகரிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிடாரியம்மன் உற்சவம், சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய அம்மனை தரிசித்த பக்தர்கள். திருவண்ணாமலையில் நாளை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்க உள்ள கார்த்திகை தீப திருவிழா. பக்தர்களின் வருகையை ஒட்டி சிறப்பு ஏற்பாடுகள் தீவிரம். சேலம் ஓமலூர் அருகே 56 அடி உயர ராஜமுருகன் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஏற்கனவே நிறுவப்பட்ட சிலையின் உருவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் புதிய சிலை நிறுவப்பட்டு வழிபாடு. கண்ணழகா செந்தமிழின் சொல்லழகா, கையழகா கையில் வேலழகா, கந்தன் உன் பாதம் பூவழகா, ஆறுமுகா என்னை ஆளும் முகா, ஆனந்தவே முருகா, ஆனந்தவே முருகா. ஒசூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 5 பகுதிகளில் இருந்து சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவுற்ற நிலையில் நாளை மறுநாள் நடைபெறும் கொடியேற்ற விழா. பிரதமர் மோடி கொடியேற்றும் நிலையில் RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி புதுச்சேரியில் கோலாகலமாக நடைபெற்ற மாவெளி திருவிழா. மாவெளி சுற்றி மக்கள் உற்சாகம்.
மதுரையில் ஒலிம்பிக் தரத்திலான சர்வதேச ஹாக்கி மைதானம் திறப்பு. 10,55,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட மைதானத்தை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் கர்நாடக முதல்வர் சித்தராமையா சந்திப்பு. முதல்வர் பதவி விவகாரத்தில் கட்சி தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என உறுதி. ಹೈಕಮಾಂಡ್ ಏನು ಡಿಸಿಷನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಕೋಬೇಕಲ್ಲಪ್ಪ. ಮತ್ತೆ ನಾನು ಕೂಡ ಒಪ್ಕೋಬೇಕು, ಡಿ ಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಒಪ್ಕೋಬೇಕು. ಮೈ ಕ್ಲಾರಿಟಿ, ವಾಟ್ ಎವರ್ ಡಿಸಿಷನ್ ಟೇಕನ್ ಬೈ ದಿ ಹೈಕಮಾಂಡ್, ಐ ವಿಲ್ ಫಾಲೋ ಇಟ್. G20 மாநாட்டின் போது ஆஸ்திரேலியா, இந்தியா, கனடா இணைந்த புதிய தொழில்நுட்ப கூட்டணி அறிவிப்பு. தொழில்நுட்ப ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை. இருபத்தி 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சனாரோ சிறையில் அடைப்பு. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற சதியில் ஈடுபட்ட வழக்கில் நடவடிக்கை. ஆஸ்திரேலியாவை புரட்டி போட்ட சக்தி வாய்ந்த பினா புயல். வேரோடு சாய்ந்த மரங்கள், ஏராளமான கட்டிடங்கள் சேதம். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு ஆயத்தமாகும் ஸ்பெயின். வண்ண மின் விளக்குகளால் ஒளிரும் பழமையான பார்சிலோனா நகரம்.